இயல்பு அப்டின்னா என்ன மாஸ்டர்? ம் நம்ம வாழ்க்கையில இயல்பா வாழணும். ம் எப்பயுமே இயல்பா இருக்கணும். எதையும் மிகைப்படுத்திக்க கூடாது. நீங்களே நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க, நம்ம இயல்பா இருக்கணும் அப்டின்னு. இயல்பு அப்டின்னா என்ன? ஆம் அது வந்து ஆம் எப்படி இருக்கணும் இயல்பு அப்டின்னா, நம்ம எப்படிலாம் இருக்கணும்? இது வந்து எல்லாருக்கும் புரியிற மாரி கொஞ்சம் சொல்லுங்க மாஸ்டர். ம். அ இயல்பு அப்டின்னா என்ன? அப்டிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுங்க மாஸ்டர். தேங்க் யூ. வணக்கம் காவ்யா. இயல்பு அப்படிங்கிறது எல்லாருமே இயல்பில் தான் இருக்கோம். அதாவது இயல்பை மீறினதுனால தான் இந்த கேள்வி எழுது. நான் அடிக்கடி வகுப்புகளில் மாணவர்கள்ட்ட சொல்கிறதும், யோகா மாணவர்கள்ட்டையும் என்னிடம் ஆலோசனை கேட்க வரவங்கள்ட்டையும் அதிகமாக நான் சொல்கிற சொல் இயல்பில் இருங்க அப்படின்னு சொல்கிறது தான். இந்த இயல்பு அப்படிங்கிறத படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களுமே, நாமுமே மனிதர்களும் முழுக்க முழுக்க இயல்பில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை உயிர்களுமே இயல்பாக படைக்கப்பட்டு அந்த இயல்பை மீறாமலே வினையாற்றி கொண்டிருக்கின்றது. மனிதர்கள் மட்டுமே இயல்பிலிருந்து மீறி விளைவை நோக்கி வினையாற்றுகிறாங்க. இப்போ இந்த இயல்பை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தெரிஞ்சுக்கணுன்றதோட உணர்தல் அப்படின்றதுக்குள்ளே இருக்கணும். நம்ம இயல்பாக தான் இருக்கோம் அப்படின்றது. இப்போ ஒரு நாய், தெருவில் உள்ள ஒரு நாய், அது இயல்பாக இருக்கிறனால தான் அது நமக்கு பிடிக்குது. ஒரு நாய்க்குட்டி, ஒரு குழந்தை, ஒரு ஞானி, ஒரு பறவை, ஒரு மரம், ஒரு விலங்கு, ஒரு மான், இப்படி எல்லாமே நம்ம கண்டு ரசிக்கிறோம்ல. இது எல்லாமே இயல்பில் இருக்கிறனால தான் நமக்கு பிடிக்குது. ஏன் நம்ம இயல்பில் இல்லை, அதனால் அது பிடிக்குது. நம்ம இயல்பாகவே நமக்குள் படைத்து அனுப்பப்பட்ட ஒரு விஷயம் இயல்பு அப்படின்ற ஒன்று தான். இப்போது மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது ஒரு பெரிய நிறைவு கிடைக்குதில்ல. இப்போ பசித்தவர்களுக்கு ஒரு 10 பேருக்கோ இல்லை ஒரு 50 பேருக்கோ நீங்கள் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறீங்க. அதை கொடுக்கும்போது அவங்க அப்படியே கண்ணீரோடு நன்றி சொல்கிறதும், அதே போல் ஒரு மனிதருக்கு நீங்கள் நல்ல வார்த்தைகளால், அதாவது உணவு தான் அப்படின்னு இல்லை, அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் நொடிந்து போய் ஒரு நபர் ஒரு தற்கொலை முடிவுக்கு வருகின்ற ஒரு நபரை நீங்கள் சந்திக்கும்போது அவருக்கு உங்களிடம் வரும் வார்த்தைகள் அவருக்கு தெளிவு அடைந்து அவர் வாழ்க்கையில் மேன்மை பெற்று நல்ல ஒரு நிலைக்கு வரும்போது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிறைவு வருதில்ல. அது இயல்பு. மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு உதவி செய்கிறேன் என்பதே இன்றைக்கு வேறு மாதிரியாக போயிடுச்சு. அதை பறைசாற்றி கொள்வதும் அதை விளம்பரப்படுத்தி கொள்வதும், நான் இத்தனை பேருக்கு உதவி செய்கிறேன், அது இயல்பை மீறின செயல். ஒவ்வொரு தாவரமும் தான் வெளிவிடும் காற்றை நாம் உள்ளே எடுத்துக்கிறோம். மனிதர்கள் விடும் காற்றை தாவரங்கள் உள்ளே எடுத்துக்கொள்கின்றன. இது 2 பேருக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய தொடர்பு. இதில் அது நமக்கு நம்ம சுவாசிக்கிற காற்றை கொடுக்குதேன்னு சொல்லி அந்த தாவரத்தோடைய வேர் பகுதியிலே நம்ம கிடக்கிறோமா?
இதுதான் நான் உயிரோடு இருப்பதற்கே காரணம் அப்படின்றதுல நம்ம அதை வச்சு வணங்குறோமா? இல்லையே. இது இவ்வளோ நன்றி சொல்லலாம், நினைக்கலாம். இதை மிகைப்படுத்துறது இல்லை இல்லையா? அதுபோல தான் எல்லாமே. கடல் இயல்பாக இருக்கிறது, அண்டங்கள் இயல்பாக இருக்கின்றன, கோள்கள் இயல்பாக நகர்கின்றன, எல்லாமே இயல்பாக இருக்கின்றன. மனிதர்கள் மட்டும் தங்களுக்குள் திணிக்கப்பட்ட விஷயங்களை கொண்டு இயல்பை மீறி, அதாவது இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, ஒரு கேள்வி, ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிடணும் என்ற கேள்வி ஒரு பெரிய அரங்கில் மக்கள் கூட்டத்தில் கேட்கப்பட்டால், எத்தனை வேளை ஒரு நாளைக்கு சாப்பிடணுன்னு அத்தனை பேர்கிட்ட இருந்து அந்த பதில் வரும். எந்த பதில்ன்றது இப்போ நான் கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும். 3 வேளை சாப்பிட்ணும். எத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்றதில் ஒரு சில பேர் 6 மணி நேரம், ஒரு சில பேர் 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதில் உங்களுக்கு எங்கிருந்து வருது? நீங்கள் இயல்பாக இருந்தால் இந்த பதில் வருமா? எல்லாருக்குள்ளே இருந்து வர பதில் 3 வேளை சாப்பிடணும், 6 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும். இந்த பதில் உங்களுக்குள் திணிக்கப்பட்டதா, இல்லை உங்களிடம் இருந்து வந்ததா? திணிக்கப்பட்டதிலிருந்து தான் இந்த பதில் வரும். இதே கேள்வியை ஒரு பழங்குடி, பள்ளிக்கே செல்லாத, கல்வின்னு என்னன்னு தெரியாத அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்ணுன்னு, பசிக்கும் போது சாப்பிடுவோம், எத்தனை மணி நேரம் தூங்கணும் அதெல்லாம் தெரியாது, தூக்கம் வரும்போது தூங்குவோம், முழிப்பு வந்தால் எழுந்திரிச்சிருவோம் அப்படின்னு. ஆனால் இங்கே திணிக்கப்பட்ட விஷயத்தில் வாழ்கிற நாம், இத்தனை மணிக்கு தூங்கிட்டேன், இவ்வளோ லேட்டாக படுத்தேன், காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், அன்றைக்கி முழுவதும் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் புலம்புவோம், தூக்கம் சரியில்லை. இதெல்லாம் திணிக்கப்பட்ட விஷயத்தால் வரக்கூடிய குற்ற உணர்ச்சிகள். இது இயல்பு இல்லையே. இப்போ அந்த பழங்குடியில் உள்ளவங்களுக்கு இந்த நினைப்புகள் வருமா? வராது. இப்படி இயல்பை தொலைத்த மனிதர்களாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கோம். இயல்பாக அன்று வாழ்ந்த மனிதர்கள், பழங்குடிகள் காட்டில் வசிக்கிறாங்க. காட்டில் வசிக்கிற அவர்களுக்கு எந்த தொற்று நோயாவது வருகிறதா? அவர்கள் ஏதாவது அச்சமடைந்து கலக்கத்தோட தன்னோட வீட்டை சுற்றி ஏதாவது சிசிடிவி கேமரா பொருத்திக்கிறாங்களா? இல்லை காப்பீடு திட்டங்களில் தன்னை இணைச்சி காப்பீடுகள், அதான் இன்சூரன்ஸ், இதை எடுக்கிறாங்களா? இல்லை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்கிறார்களா? சர்க்கரை அளவு நமக்குள் இப்படி இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணுன்றத அவங்க என்னைக்காவது நினைக்கிறாங்களா? தைராய்டு சுரப்பி என்பது அவர்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வருகிறதா? பழங்குடி மக்களுக்கு, காட்டில் வாசிப்பவர்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு இரத்த கொதிப்பு வருகிறதா? இதுக்கு உடனே உங்கள்கிட்ட ஒரு பதில் வரும், அவங்கெல்லாம் இயற்கையாக வாழ்கிறாங்க, நல்ல உணவுகளை சாப்பிட்றாங்க. அதை விட நீங்கள் விலை மதிப்புள்ள உணவுகளை சாப்பிட்றீங்களே, நீங்கள் திருமண பக்கம்லாம் சிசிடிவி கேமரா வச்சுக்கிறீங்களே, இன்சூரன்ஸ் அத்தனை காப்பீடு திட்டங்களில் இணைஞ்சிக்கிறீங்களே, சர்க்கரை அளவு பரிசோதனை பண்ணிக்கிறீங்களே, முழு உடல் பரிசோதனை மாதம் ஒரு முறை செய்யக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. நான் சந்திச்சிருக்கேன், என்னை வந்து சந்திக்கிறவங்கள்ட்ட பார்க்குறேன். இப்படியெல்லாம் நீங்கள் பாதுகாப்போடு நீங்கள் வாழ்கிற நீங்கள் பயம் இல்லாமல் இருக்கீங்களா? அந்த பழங்குடிகள் இருப்பது அடர்ந்த காட்டுக்குள்ளே, எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கையும் வச்சுக்காமல் அவங்க தைரியமாக
மகிழ்ச்சியாக, மனநிறைவோட, ஆரோக்கியத்தோடையும் வாழ்கிறாங்க. இங்கே அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் கேட்டில் செக்யூரிட்டியை தாண்டி வர முடியாது. செக்யூரிட்டி கேட்டில் பாதுகாப்பு காவலர் அவர். அங்கே அதை தாண்டி ஒவ்வொரு படிக்கட்டு திருப்பு முனையிலையும் சிசிடிவி கேமரா. உங்கள் தெருவில் உள்ள ஒவ்வொரு முக்கிலையும் இன்றைக்கி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அதை தாண்டி உங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஹைஜீனிக்காக சுத்தம் செய்யப்பட்டு க்ளீனாக வைக்கப்பட்டிருக்கும். அதற்கென்று உங்கள்கிட்ட மாதம் மெயின்டெனன்ஸுக்கு தனியாக ஒரு அமௌண்ட், அதுவும் நீங்கள் கட்டுவீங்க, பணம் செலுத்துவீங்க. லிஃப்ட் பயன்படுத்துகிற லிஃப்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே டோர் ஓப்பன் ஆகிடும், இல்லை அலாரம் வரும். இத்தனையும் தாண்டி நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் மாஸ்க்கும் போட்டுட்டு போவீங்க. இவ்வளோ பாதுகாப்புகளும் வைத்துக்கொண்டு நீங்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அச்சமின்றியும் வாழ்கிறீர்களா? அடர்ந்த காட்டுக்குள் எந்த விதமான பாதுகாப்பும் ஹைஜீனுக்கும் இல்லாமல் வாழ்கிற அவங்களுக்கு தொற்று நோய் வருகிறதா, இல்லை உங்களுக்கு வருகிறதா? இது இயல்பை தொலைத்த மனிதர்களுக்கு ஏற்படும் தண்டனை. இயல்பிலிருந்து விலகியவர்களுக்கு அவர்களே வழங்கி கொள்ளும் தண்டனை. இது இறையெல்லாம் வழங்கலை. இயல்பில் உள்ள மனிதர்களுக்கு கண்களை பார்க்கவே ஆவலாக இருக்கும். அவர்களுடைய கண்களில் அந்த ஒளி இருக்கும், உயிரோட்டம் இருக்கும், உண்மை இருக்கும், இயல்பு இருக்கும். குழந்தைகள் இயல்பில் இருப்பதால் தான் அவங்க கண்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. நாமளும் அப்படி தானே இருந்தோம். குழந்தை பருவத்தில் குழந்தையோட கண்களை பாருங்கள், பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த குழந்தையோட கண்கள். இதே ஒரு ஞானியின் ஒரு சிந்தனையில் மேம்பட்ட ஒரு மனிதரின் கண்களை பார்க்கும்போது அதே அந்த இது இருக்கும். குழந்தையாக இருக்கும்போது அதே இருந்த அந்த பொலிவு அந்த சிந்தனையில் மேம்பட்டு வயோதிகத்திலும் அதே பார்வை அங்கு இருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் செய்கின்ற திணிக்கப்பட்ட விஷயங்களில் வாழ்வதில்தான் நமது வாழ்க்கை தொலைகிறது, உடலும் நலிவுறுகிறது, மனமும் சிதைகிறது. இப்படி வாழவா படைத்திருக்கிறது இறை? இயல்பு என்பது எவ்வளவு எளிமையானது, ஆனால் வலிமையானது. இயல்பில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபர்களை பார்த்துருப்பீங்கள்ல. நீங்கள் தேடி வைத்து தேடி எடுத்துக்கொண்ட தகவல் குப்பைகள் தான் உங்களை இயல்பிலிருந்து உங்களை விலக்கியே வைக்கும். நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாலேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு. விஸ்டம் ஆஃப் லைஃப், சுதந்திரத்தன்மை தான் வாழ்க்கை. தெரிந்து கொள்வதல்ல, அதிகமாக தெரிந்து கொள்ள உங்களை உணர்ந்து கொள்வதிலேயே உங்களுக்குள் தடை ஏற்படும். தன்னை உணராத ஒரு நிலை, தன்னை உணராத ஒரு மனிதர் எப்படி இறையை உணர்வார்? இயல்பை மீறியதால் தான் இன்று ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூட இத்தனை சிரமப்படுகிறது மனித கூட்டம். இயல்பில் இருந்த மனிதர்கள் கருத்தடை செய்து கொள்ளவே மருத்துவமனைகளுக்கு நாடினார்கள். இன்று கரு உருவாவதற்கே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை.
எதையும் மனதில் நினைக்காமல் சுதந்திரமாக வாழ்ந்த மனிதர்கள் அன்று ஈன்றெடுத்த பிள்ளைகள் எண்ணிக்கையில் அதிகம். இன்று உங்களுக்கு அனைத்தும் தெரியும், ஆனால் உங்களை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. புற விஷயங்களை பற்றி அதீதமாக தெரியும். அகமாகிய உங்களை பற்றி உங்களுக்கு உங்கள் இறுதி நாள் வரை தெரியவே தெரியாது. இயல்பில் வாழ்ந்த மனிதர்கள், அவர்கள் அளித்த படைப்புகள், அதை கொண்டுதான் வாழ்கிறது இன்று மனித சமூகம். இறையியலாளர்கள், இறையை உணர்ந்தவர்கள் உணர்த்திய விஷயங்கள், வான சாஸ்திரங்கள், கோள்கள், அண்டம், பேரண்டம், இதை அத்தனையும் என்றோ உணர்த்தி சென்ற அத்தனை மனிதர்களும் இயல்பில் இருந்தவர்கள்தான். இன்று இவ்வளவு படித்து கோடான கோடிகள் செலவு செய்து விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் நீங்கள் சொல்வது அவர்கள் சொன்னதைத்தான். எந்த கருவியுமே இல்லாமல், எந்த விஷயங்களும் இல்லாமல் உங்களுக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்களை இன்று வரை நீங்கள் ஆராய்ச்சி செய்து முடிக்கவும் முடியாது, முடிக்கப் போவதும் இல்லை. நீங்கள் முழுமையாக உங்களுக்குள் உணரப்போவதும் இல்லை. அன்று கடல் தாண்டி வணிகம் செய்த நமது முன்னோர்கள் கடல் வழி பாதைகளை வகுத்தார்கள். எந்த கருவியாவது அவர்கள் கையில் இருந்ததா? ஆனால் இன்று கடலுக்கு செல்லும் ஒவ்வொரு மீனவர் கையிலும் கருவிகள் இருக்கு. இதை கொண்டு ஒழுங்காக சென்று திரும்புகிறார்களா? இன்று உள்ள மீனவர்கள் ஓரளவுக்கு செல்லலாம். ஆனால் அந்த கடலோடு உணர்வு தொடர்பு ஏற்படுகிறதா? அன்று உள்ள மனிதர்கள், அன்று வணிகம் செய்த மனிதர்கள் நீரோடு உணர்வு நிலையில் இணைந்து இருந்தார்கள். ஐம்பூதங்களோடு உணர்வு நிலையில் ஐக்கியப்பட்டு கிடந்தார்கள். இன்று ஐம்பூதங்கள் என்றால் என்ன என்பதை கூட இனி வரும் சமூகம் தொலைத்துவிடும். ஐம்பூதங்களின் வரிசை என்ன என்ற ஒரு கேள்விக்கு வரிசையாக எது முதல் பூதம், எது இரண்டாவது பூதம், மூன்றாவது பூதம், எது முதல் தோன்றியது, இப்படி என்று வரிசைப்படுத்தி சொல்ல முடியுமா? நீங்கள் கற்ற கல்வி பாட புத்தகத்திலேயே அது தவறாக அச்சடிக்கப்பட்டுள்ளது. இது தெரிந்து கொள்வதற்காக சொல்வதல்ல, உணர்ந்து கொள்வதற்காக சொல்வது. அடிப்படை ஐம்பூதங்களின் கூட்டு இல்லாத ஒரு பொருள் இந்த புவியில் ஒன்று கூட இல்லை. நீங்களே ஒரு ஐம்பூத கூட்டுதான். உங்கள் உடலை பற்றியே ஒரு புரிதலும் தெரிதலும் இல்லாமல் வாழ்ந்து மடிகிறீர்களே. இப்படி வாழவா மனித பிறவி எடுத்தீர்கள்? இது அவ்வளவையும் இந்த ஐம்பூத கொள்கைகளை நமக்கு வகுத்து கொடுத்த மனிதர்கள் இயல்பில் வாழ்ந்தவர்கள். இந்த ஐம்பூத கொள்கைகளிலிருந்து உடலில் செயல்படும் 3 வாதப்பித்த கபம் என்ற கோட்பாடுகளும் அவர்கள் மரபு மருத்துவத்தில், மரபில் இல்லாத மருத்துவம் உலகத்தில் எங்குமே இல்லை. அத்தனைக்கும் தீர்வு உண்டு. இதை வகுத்து கொடுத்த மனிதர்கள் அனைவருமே இயல்பில் வாழ்ந்தவர்கள். இறையியலாளர்களாக திகழ்ந்த 63 ஞாயன்மார்களும், மாணிக்க வாசகர், திருமூலர், ஆதிசங்கரர், இப்படி எண்ணற்றவர்கள் நமக்கு அருளிச் சென்ற இறையியல் மெய்யியல் கொள்கைகள் அவர்கள் இயல்பில் இருந்துதான் நமக்கு அளிக்கப்பட்டது. காப்பியங்கள் படைக்கப்பட்டது. இராமாயணம், மகாபாரதம், இந்த காப்பியங்களும் இயல்பில் இருந்த மனிதர்கள்தான்
நமக்கு உணர்த்தியது. இன்று ஏதாவது ஒரு படைப்பு இன்றுள்ள மனிதர்களிடமிருந்து வெளிப்படுகிறதா? ஏன் வெளிப்படவில்லை? கருவிகளிலேயே கட்டுண்டு கிடக்கிறது இன்றுள்ள மனித சமூகம். தன் சுய சிந்தனை இழந்து ஆட்டு மந்தைகள் போல், அதை சொல்வது கூட அந்த மந்தைகளை கேவலப்படுத்துவதற்கு சமம். அதைவிட கீழான ஒரு நிலை. கருவியிலிருந்து தயவு செய்து விலகி இருங்கள். அது உங்களை தொலைப்பது. தேவைப்படும்போது பயன்படுத்துவதற்கு தான் கருவிகளே தவிர வாழ்க்கையே அதுதான் என்ற போக்கில் இன்று உள்ளது. ஒவ்வொரு செயலுமே இன்றைக்கி நீங்கள் கையில் கட்டுற ஸ்மார்ட் வாட்ச் உங்களை நிம்மதியாக இருக்க விடாது. நீங்கள் கையில் வைத்திருக்கும் தொலைபேசி அது நல்ல உபகரணம்தான். ஆனால் அதை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு மட்டும். இயல்பை நீங்கள் தொலைத்த மனிதர்களுக்கு, இயல்பில் வாழ்ந்த மனிதர்களுக்கு உணவே மருந்தாக இருந்தது. இயல்பை தொலைத்தவர்களுக்கு உணவுக்கு முன்பும் மருந்து, உணவுக்கு பின்பும் மருந்து. இன்று அளவுகோல்களில் சிக்குண்ட மனிதர்கள் வாழ்க்கை, இவர்களெல்லாம் அடுத்த பிறவி என்னவாக பிறப்பார்கள் என்பது உங்களுக்கே தெரியும். இயல்பில் வாழ்ந்து தானும் நிறைவாய் வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ்வித்து அரவணைத்து மற்றவர்களையும் வழிநடத்தி மேன்மைப்படுத்திய மனிதர்கள் தெய்வங்களாக வணங்கப்படும் நிலையில் இருக்கிறார்கள். ஏதாவது பாகுபாடு கொண்டு இறை படைக்கிறதா? எல்லோருக்கும் வாரி வழங்குகிறது. ஏன் இயல்பாக இருக்க மறுக்கிறீர்கள்? இயல்பாக இருக்க அத்தனை பேருக்குமே உணர்த்தப்படுகிறது உள்ளுக்குள். ஆனால் அதை ஏற்க மறுக்கிறார்கள். மறுப்பவர்கள் பிறவி கடலில் நீந்தி கொண்டே இருக்க வேண்டியது தான். இயல்பில் வாழ்வது மிக சுலபம். அடையாளங்களை தொலைக்க வேண்டும், அவ்வளவுதான். அடையாளப்படுத்தி கொள்கிறார்கள் அல்ல, நான் இன்ன நபர், இந்த சமூகம், இந்த ஜாதி, இந்த மதம், இன்ன தொழில், இன்ன வேலை, இப்படி அடையாளங்களை சுமந்து கொண்டு திரியும் மனிதர்கள் அடையாளங்களை தொலைக்கும் வரை திரும்ப பிறப்பார்கள். இறை நம்மை படைத்தது எந்த அடையாளமும் இல்லாமல் அம்மனமாக. அடையாளங்களை அணிந்து கொண்டும் சுமந்து கொண்டும் நீங்கள் வாழ்ந்து முடித்து அந்த அடையாளத்தோடே இறையிடம் செல்லும்போது நீங்கள் திருப்பி அனுப்பப்படுவீர்கள். அடையாளங்களை தொலைத்துவிட்டு என்னிடம் திரும்பி வா என்று. நான் எப்படி உன்னை படைத்து அனுப்பினேனோ அப்படியே என்னிடம் நீ திரும்பி வரும்போது உன்னை நான் மடியில் அமர்த்தி கொள்வேன். அடையாளங்களோடு வந்தால் உனக்கு திரும்பவும் வாய்ப்பளிப்பேன். இந்த அடையாளங்களை நீ தொலைக்கும் வரை மீண்டும் மீண்டும் பிறந்து அதை உணர்ந்து, அடையாளம் என்பது எனக்கானதல்ல, அது உண்மையும் அல்ல, அது ஒரு மாயை, நான் இறையின் பிள்ளை, நான் இயல்பாக வாழ்பவன் என்ற உணர்த்தல் உங்களுக்கு உணரும் வரை நீங்கள் பிறப்பெடுக்க வேண்டும். இதை கேட்ட பின்பாவது உங்களை அடையாளங்களை தொலைக்க துவங்குங்கள். இயல்பாக வாழுங்கள்.
இயல்பாக வாழ்வதே நிறைவு தரும். திணிக்கப்பட்ட திணிப்புகளிலெல்லாம் ஒதுக்கிவிட்டு உதறித்தள்ளி, நான் ஓர் இறையின் குழந்தை, எனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர் என்னை வழிநடத்தும், அதனிடம் நான் சரணாகதி அடைகிறேன், உயிர் வழி பாதையில் நான் பயணிக்கிறேன், என் உயிர் நானே, அது நானே எல்லாம், எனக்குள் இருக்கும் உயிரே மற்ற அனைவருக்குள்ளும் உள்ளது, அனைத்திலும் உள்ளது, அதுவே நான் என்பதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுக்க போகும்போதும், காலையில் விழித்தவுடனும், இல்லையென்றால் நீங்கள் சஞ்சலப்படும் போதெல்லாம் இந்த உணர்வு நிலையில் நீங்கள் இருந்தால் உங்கள் இயல்பு உங்களுக்கே புரியும். இப்படி உணர்ந்த நீங்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்த நபராக வெளிப்படுவீர்கள். இப்படி வெளிப்பட்ட உங்களிடம் நிறைய மனிதர்களை கொண்டு வந்து இணைக்கும் இந்த படைப்பாற்றல். அதற்கு நன்றி சொல்லி மாளாது உங்களால். ஒவ்வொரு நாளும் நன்றி என்ற உணர்வு எடுக்கும்போதே உங்கள் கண்களில் நீர் கசிய துவங்கும். நன்றி.